வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு சின்ன சமரி உண்டு. என்னென்றால் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு ஷேர் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. லங்கா சிரியாலையும் மற்றது ஐபிசி தமிழ் போன்ற ஊடகங்கள் சொல்ல வைக்கமாக இருக்குது. அப்படியான ஒரு சில வங்குரோத்து மனப்பான்மையுடைய உண்மையாக அது தமிழட்ட சொத்து. அது சம்மந்தமாக மாறாய்வம். அது எனக்கு என்ன அரெஸ்ட் பண்ணினது, போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் போய் அப்படின்னு நடக்கல. நானாகவே பாராளுமன்ற பழகிட்டு நானாகவே நீதிமன்றம் போனான். நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தது. வழக்குகள் முடிய பெயில் தரப்பட்டது. அந்த பெயில் தரப்பட்டதன் பிறகு நான் இன்று கொழும்பு நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு தனிமை விரும்பி, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ பல தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கு. அவையெல்லாம் பொய். முக்கியமாக ஐபிசி ஊடகம் சம்பந்தமாக சொல்ல வேண்டியது பொய்யான தகவல்கள். நன்றி, வணக்கம். අපි එලවගෙන අපි මේනවා හරියන කවි උසරණයි ඕකේ. இது ஒரு தனி பயணம். எவ்வளவு நாட்கள் இருக்கிறேன் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் இருக்கின்ற நாட்கள் இந்த தேசிய தலைவனுக்கும் என்னை இதுவரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கும் உண்மையாக இருப்பேன். இடையில போலீசார் மறைத்திருந்தார்கள், அதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அதில் அவர்கள் என்ன கேட்டால், அப்புறம் தான் என்னுடைய அந்த விஐபி லைட்டை பார்த்தபோது அவர்கள் மறைத்திருந்தார்கள். சில பேர் பொய்யாக விஐபி லைட் போட்டு போகிறது தானே. ஸோ அவர்கள் கதைத்த விதத்தில் உங்களை விளங்கி இருக்கும். எல்லா சிங்கள மக்களும் கூடானவர்கள் அல்ல. அதாவது சிங்களத்தை சொல்கிறாண்டா ஹெம சிங்கள மினிஸ்ම වැරදිකාරයක් නෙවෙයි, හැම දෙමළ මිනිස්සු වැරදිකාරයා නෙවෙයි. அப்படி நாங்கள் அவர்களுடைய மொழியில் கதைக்கும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அப்படி ඒගොල්ලෝගේ භාෂාවෙන් කතා කරනකොට එතකොට පොඩි රෙස්පෙක්ට් එකක් හැදෙනවා. මම නම් හිතන්නේ ඉස්සරහට අපේ රට ගොඩ ගන්න ඕන නම් භාෂාව අවුල ජාතිවාදී ભેදමක් නැති කරන්න ඕනේ. එතකොට අපි දෙමළ තමයි ඒක වෙනස් කරන්න බෑ. நாங்கள் எங்களுடைய நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் எங்களுடைய இனம் மதம் மொழி சார்ந்து ஒரு ஒற்றுமை ஒன்று வர வேணும். அது எங்களோட பழுத்த அரசியல்வாதிகள் செய்ய விட மாட்டோம். ஆனால் நாங்கள் செய்வோம். என்ன விட்டீங்கன்னா நாங்கள் செய்வோம். இன்றைய கூட என்னை ஒரு கிரிமினல் என்று பேசியிருந்தார்கள். எங்கே எப்படி என்று நான் பேச விரும்பல. இவர் ஒரு கிரிமினல் என்று சொன்னார்கள். தேசிய தலைவன் கூட உங்களுக்கு கிரிமினல் தான், ஆனால் எங்களுக்கு தெய்வம். நன்றி, வணக்கம். நீங்கள் தேடி பாருங்கோ எங்கே என்ன கிரிமினல் என்று பேசினார்கள் என்று. அது பேசும்போது உயர் சபையில் இருந்த ஒருவர் கூட அப்படி பேசுவது குற்றம் என்று சொல்லியும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை கிரிமினல் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதை நான் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு மக்களுக்காக போராடுகிறவன் ஒரு கிரிமினலாக இருந்தால் அந்த கிரிமினலாகவே சாவதற்கு தயாராக இருக்கிறேன். இது ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல். நன்றி, வணக்கம். ஒரு பொது வாழ்க்கையில ஒருத்தன் போராடுகின்ற போது வேலையை இழக்க வேண்டி வரும். இதுவரை காலம் ஒரு வைத்தியரா இருக்கேங்கல்ல, என்னை யாராவது பேசினா அடே என்று பேசினா கூட எனக்கு கவலையா இருக்கும். ஆனால் இப்போது ஒட்டுமொத்தமான ஆக்கள் சேர்ந்து நீ ஒரு பைத்தியம் என்று சொல்லும் போது தெல்லிப்பளைக்குள்ள போய் அப்பாயின்மெண்ட் செய்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அங்கோட வைத்தியசாலைக்கும் போய் வந்திருக்கிறேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எப்போதும் நீங்கள் ஒரு சமூக நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட பயணிக்க உங்களை இழுத்து விழுத்துறதுக்கு ஆக்கள் ரெடியா இருப்பினோம். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னா, இப்பவும் ஒரு 6 வயசு பிள்ளைக்கு டிசிசி மீட்டிங்னா என்னன்னு தெரியும். ஒரு பாமர மக்களுக்கு இவ்வளவு காசு ஒதுக்கப்படுறன்றது தெரியும். இனித்தான் எங்களோட ஜால் கனவு பால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்க கொடுத்துருக்குது, எங்கண்ட சிறிய தியேட்டர் எங்க கொடுத்துருக்குன்னு தேட போறோம். என்ன அதை அனுர அரசாங்கம் தேடுகிறோம் என்று சொல்லி அரசாட்சிக்கு வந்துட்டு இப்ப நான் தேட வழி கிடைக்க எனக்கு எதிர அணிக்கணும். நீங்க பார்த்தா தெரியும், உங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய சித்தப்பா தன்னுடைய முக புத்தகத்தில் இருக்கிறார் அர்ச்சுனா ஆண்டிகளின் செல்ல பிள்ளை என்று.
உண்மைதான். என்னுடைய அக்காக்களுக்கு நான் செல்ல பிள்ளைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சித்தப்பா வந்து தண்ட தம்பி தண்ட பிள்ளை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய படங்களை பகிர்ந்து போட்டு ஒரு இடத்துல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் என்ற பதிவுக்கு கீழையும் தன்னுடைய சொந்த பதிவுக்கு கீழையும் ஆண்டிகளின் செல்லப்பிள்ளை என்று சொல்லி எழுதியக்கல. உங்களோட ரஜீவனை என்னுடைய புறம்பெயர் மக்கள் ஒரு நாளுமே செல்லப்பிள்ளையா வச்சிருக்க போறீங்க. அது இளங்குமரனா இருக்கட்டும், ரஜீவனா இருக்கட்டும். என்ன மீட்டிங் கலைக்கிறாங்களே தெரியாமான்னு என்னென்ன கலைக்கிறாங்கன்னு கேட்டாங்களே தான் நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறோம். எனிவே தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். கணக்கு கோல் வந்து கட் பண்ணி கொண்டிருக்கேன், ட்ரைவ் பண்ணிட்டு காய்ச்சி கொண்டிருக்கேன், நான் முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இதை பார்த்தா தயவு செய்து சொல்லுங்க, சிங்கிள் மேன் ஆர்மி என்று சொல்லுவானுங்கள். இது ஆர்மி இல்லை, மறுபடியும் கனடாவிலேருந்து தான் கோல் வந்து கொண்டிருக்குது. 164 இன்னும் ஒன்றும் செய்யறாது. அதே ஃபோனில் தான் லைவ் போட்டு கொண்டிருக்கேன். நான் அடுத்து கதைக்கிறேன். அதை விட இன்று ஒரு கிரிமினலாக சித்தரிக்கப்பட்டு இவர் ஒரு கிரிமினல் என்று சொல்லிக்கலை சிரித்து கொண்டேன். ஒரு சொல்ல ஆக்கிரமிப்பாக பையன். எனக்கு அப்பா அடிக்கடி சொல்லுவார், யார் உன்னை பெரிய கூடாம கதைக்கிறார்கள் பொறி பண்ணாத, கதைக்கிறவனை திரும்பி பாருண்டு. திரும்பி பார்த்தேன், ஏளனமாக இருந்தது. நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. அந்த உயரிய சபையில் இருந்த உயரிய பெரிய ஆளுக்கும் தெரியும், அதை தவிர அவருடைய வரலாறுகளும் தெரியும். இதே 97ஆம் ஆண்டு இதையும் ஒருக்கா சொல்லுறேன் சும்மா மேலால, நீங்கள் ஜாயின் பண்றதுக்கு நான் பொறுப்பில்லை. 97ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் இந்து கருவில் சேர்ந்து நான் 2000ஆம் ஆண்டு லண்டன்ல இருந்து குடும்பமா வந்து சேர்ந்தவ. அவைக்கு போராட்டம் பண்ணா இப்ப 40 நாள்ல இருந்து வருது. வெரி சாரி, இது முடியறது காய்க்கிறேன். அது பிறகு போராட்டம் மண்டா என்னன்னு தெரியாது, தேசிய மண்டாண்டா தெரியாது, எங்கண்ட படியல் ரத்தம் போன வரலாறே தெரியாது. ஆனா 2009க்கு பிறகு அவ வந்து வழக்குகள் எடுத்து செஞ்சவன். ஏன்னு சொன்னா தேசியத்தை ஓகே லீவ் இட். இன்று கூட ஒரு ஒரு சம்பந்தமான பாட்டை கேட்டுக்கொண்டு ட்ரை பண்ணி கொண்டு நான் முதல் என்ன தாங்காமலே அழுக போயிட்டது. என்னன்னா, நீங்க அந்த வேலையை உணர்ந்திருக்கணும், அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்க வேணும். எல்லாரும் என்ன திட்டுற நேரம் நான் யோசிக்கிறது, இப்படித்தானே அவங்களை திட்டுவீர்கள் நீங்கள். அவங்க இப்ப இல்லாம போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப அவங்களோட எலும்புகளும் இருக்காது. ஆனா அந்த ஆன்மா ஒன்று, நாங்கள் வந்து இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், அவங்களுடைய ஆன்மா என்று இப்படிலாம் ஓடி பயப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய ஆன்மா ஒன்று இருக்கு. அந்த ஆன்மா வந்து ஒரு சக்தி வெளியது, அது எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கும். நாங்களே சயின்ஸ்ல வந்து சொல்றோம், நாங்கள் ஒரு வைப்ரேஷனுக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவர்கள் கதைத்த, அவர்கள் தோளில் தாங்கிய, அவர்கள் காயப்பட்ட போது கத்திய வலிகள் என்ற வைப்ரேஷன் நாங்கள் இப்ப பயணித்து கொண்டிருக்கிற பாதைகள் கூட எப்பவுமே இருக்கும். நாங்கள் இருக்கிற வீடுகள்ல இருக்கும். நாங்கள் அல்ற கிணத்து தண்ணியில ஒரு காலத்துல அவங்க கூட்டமா நின்று தண்ணி அள்ளி, இதை கேட்டு அவங்களுக்கு கவலை வரும். கூட்டமா நின்று ஒரு கட்டமைப்பு இல்லை, எல்லாருமா சேர்ந்து ஒரு 30 பேர் ஒரு வாளி தண்ணியில குளிச்சிருப்பாங்க. அந்த உணர்வுகளை சற்று சிந்தித்து பாருங்கோ. உங்களுக்கு தெரியாட்டி அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட கேட்டு பாருங்கோ. தேசியம் கதைச்சு தமிழ் இழக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை, மக்கள் இழக்கிறதுக்கு ரெடியாகவும் இருக்கு இல்லை. அதே நேரம் தேசியம் கதைக்காம அபிவிருத்தி என்று கதைச்சு ஏமாற்றத்துக்கு ரெடியா இல்லை. சில நேரம் நானே யோசிக்கிறேன், நான் என்னை அறியாமலே என்னுடைய தகமைக்கு மேலதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி என்றது. அதைத்தான் அந்த 44,000 போராளிகள், என்னுடைய தலைவனுடைய மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள் என்ற ஆன்மா உந்துது என்று சொல்லலாம். அவர்களை நிற்கும் போது ஒரு மனசுல ஒரு வெறி ஒன்று வரும். சுட்ட ஒரு கதானே, பின்பக்கத்தால ரவுண்ட்ஸ், என்ட்ரி வூண்ட் எக்ஸிட் வூண்ட் இருக்கும். அதுக்காக இவங்க அடிப்பாங்க, இவங்க வழக்கு போடுவாங்க, இவங்க பிடிஏல போடுவாங்கன்றதுக்காண்டி இப்போ ஒரு கோழைகள் மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்துல தனி இருட்டுக்குள்ள பாம்பு கடிக்குமோ முதல அடிக்குமோன்னு தெரியாம அவங்கள் எங்கட மண்ணுக்குள்ளால சேத்துக்குள்ளால தவண்டு உருண்டு போய் செய்த சாகசங்களை 2000க்கு பிறந்த பிள்ளைகள் யாராவது உங்களுடைய அப்பா அம்மாட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகும் நீங்கள் என்ன தூட்டோன்னு பண்ணிட்டால் தூட்டலாம், போட்டலாம். ஆனா எங்களுடைய பாதம் மாறாது. ஆனா இன்றைக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. இவன் ஒரு கிரிமினல் என்று சொல்லியிருக்கல. பட் அங்கோடைக்கு போன அதே ஃபீலிங் இருந்தது. எனிவே we don't care. நாங்கள் அது மாதிரி 1000 மனநோயாளர்களை பார்த்திருப்பதால் அதில் ஒரு மனநோயாளியாக கடந்து போகிறோம். என்ன அவர்கள் எனக்கு சொல்லும் போது ஒரு ஜோக், ஹீஸ் சைக்கோ உண்டு,
இது நான் சொல்லிட்டேன்டா அது டயக்னோசிஸ் இந்த வரைக்கும் யாருக்கும் சொல்ல விரும்பல. ஆனா நான் நினைக்கிறேன் இதுக்கு முறுக்க அனலைஸ் பண்ணி நான் நல்ல நினைக்கிறேன். ஏதோ வகையில சின்ன வயசுல பாதிக்கப்பட்டிருக்கணும். சீனியர் ப்ரிஃபெக்ட் நான் தான் வர வேணும், பேச்சு போட்டியில எனக்கு தான் முதலிடம் வரும், இல்லாட்டி அப்பாட்ட போய் சொல்லுவேன் அப்பா ப்ரோஃப் என்று வாழ்ந்தவர்களுக்கு ஒரு மூளையில் இருந்தவன் எழும்பி நின்று கேள்வி கேட்கிறான் போது தாங்க கஷ்டமா தான் இருக்கும். தம்பியும் டாக்டர், ஐயாவும் ப்ரோஃப், அப்பாவும் ப்ரோஃப் என்றேக்குள்ள ஒரு என்ன இவர் வந்துட்டார் சனமெல்லாம் இவரை பற்றி கதைக்குது. இவ்வளவு என்ன பற்றி தானே கதைச்சு கொண்டு வந்தேன். என்னடா செய்யுது? நான் நீங்க சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள் சொல்ற ஆக்கள் இல்ல, ஒரு தொழில் வர்க்கம் என்று வைப்பாங்க வைத்தியர்கள் அல்லது யார் ஒரு 4-5 பேர்ட்ட தாழ்வு மனப்பான்மை எனக்கு எம்பி போஸ்ட தந்திருக்கின்ற எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதே இப்படியே கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சீங்களா இன்னொரு 4-5 பேர் இந்த பேர்ல புண்ணியம் கிடைச்சிட்டு அடுத்த வருஷம் இதுல எம்பியா வந்துருவாங்க. நீங்க இப்படியே தான் இருப்பீங்க. உங்களோட ப்ரொஃபைல் வந்து 889 லைக்கோட இருந்தது, இப்ப 1200 லைக்ல இருக்குது. சட்டம் படிப்போமோ ஏதோ உண்டு. ஆனா இதே நானே ஒரு வசனத்தை வாஜிர சட்டத்தை பற்றி சொன்னேன் 1,00,000 பேர் பாப்பாங்க என் ஃபேஸ்புக்ல இருக்கிறாங்க. சும்மா ஈகோவால வந்து நோஸ் கட் ஆகி போறதை விட்டுட்டு கொஞ்சம் யோசி. நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? உங்களுக்கு நான் கிரிமினல் தான், எந்த தலைவனும் கிரிமினல் தான், நானும் கிரிமினல் தான். நோ வரிஸ். தேங்க்யூ டாக்டர் ராமநாதன்.